ஒரு சில விலங்குகளை பத்திய வித்தியாசமான உண்மைகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா காடுகளை ஒட்டிய பகுதிகளில் உள்ள வீடுகளில் வாழ்ற வீட்டு பூனைகள் வீட்டிலிருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வெளியில போய் தான் இற தேடும். அதே போல வெள்ளை நிறத்தில் இருக்கிற பூனைகளுக்கு பெரும்பாலும் அதிகமான பார்வை குறைபாடுகள் இருக்கு. பொதுவா பூனைகளும் நாய்களும் ஒரே தடவையில போடுற குட்டிகள் சில சமயம் வெவ்வேறு நிறங்கள்லயும் வெவ்வேறு அளவுகள்லயும் இருக்கும். ஏன்னா இனவிருத்தி சமயங்கள்ல பல்வேறு ஆண் பூனை மற்றும் நாய் இனங்களுடன் ஏற்பட்ட உறவு தான் இதுக்கு காரணமா சொல்றாங்க. மற்ற பிராணிகளை வீட்டுல கட்டி போட்டு வளர்க்கறது வழக்கம். ஆனா அதே போல பூனையை அப்படி வளர்க்க முடியாது. ஒருவேளை நீங்க பூனையை கட்டி போட்டு தான் வளர்த்தீங்கன்னா நீங்க என்னைக்கு அந்த பூனையோட கட்டை அவுத்து விட்டுறீங்களோ அதுதான் நீங்க அந்த பூனையை பாக்குறது கடைசியா இருக்கும். ஏன்னா கட்டவுத்த உடனே பூனை ஓடிடும். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு எவ்வளவு காலங்கள் ஆனாலும் வராதான். பொதுவா பல வெளிநாட்டு நாய் இனங்களை பற்றி பலரும் பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல வாழ்ற ராஜபாளையம் நாய் வெளிநாட்டு நாய்களுக்கு எந்த விதத்திலையும் குறைஞ்சது கிடையாது. 2 ராஜபாளையம் நாய் சேர்ந்து ஒரு சிறுத்தையே கடிச்சு இழுத்து வந்ததா கதைகள் கூட இருக்கு. மாவீரன் தி கிரேட் அலெக்சாண்டருக்கு சின்ன வயசுல இருந்தே எவ்வளவு முரட்டுத்தனமான குதிரைகளையும் எளிதில் அடக்கிற திறமை இருந்திருக்கு. அப்படி அவர் அடக்கிய ஒரு முரட்டுத்தனமான குதிரையோட பேரு தான் புசபெல்ஸ். இது கிட்டத்தட்ட 30 வருஷம் கிரேட் அலெக்சாண்டர் கிட்ட இருந்து கடைசி காலகட்டத்துல ஒரு போர்ல ஏற்பட்ட காயத்தினாலதான் இறந்து போச்சு. இந்த உலகத்துல இருக்கிற மிகவும் வித்தியாசமான பிராணிகள்ல ஒட்டகங்களும் ஒண்ணு. இதை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா பல மிருகங்களோட சாயல் இந்த ஒட்டகத்துல நீங்க பார்க்க முடியும். குறிப்பா ஒட்டகத்துல செம்மறி ஆட்டோட கம்பளியும், புலியோட கால்களும், முயலோட மூக்கும், பாம்போட கண்களும், நாயோட பின்னங்கால்களும், பன்றியோட வாழும், குதிரையோட பிடரி முடியும், குரங்கோட திமிலும், சேவலோட கொண்டையும் ஒட்டகத்திட்ட இருக்கு. இதனாலதான் ஒட்டகத்தை ஒரு வித்தியாசமான பிராணின்னு சொல்றாங்க. அதே போல மங்கோலிய அரசர் செங்கிஸ்தான் படையில அவர்கிட்ட சுமார் 1 லட்சம் ஒட்டகங்கள் இருந்ததா சொல்லப்படுது. இதனாலதான் மங்கோலிய அரசர் செங்கிஸ்தான் பல நாடுகளை எளிதா வெற்றி பெற்றதாகவும் சொல்லுவாங்க.